வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எடுங்க. ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் அ ஃபீட்பேக்குங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ஹரீஷ் பிரபு அப்படிங்கிற நண்பர் தான் போட்டிருக்காப்புல. எல்லாரும் ஏகேஜி டைப் சி ஒயர்டு இயர்ஃபோன் வாங்குங்க, நோ கன்ஃபியூஷன் வித் ஹெல் லாட் ஆஃப் ஐஎம்ஸ், ப்ராப்ளம் சால்வ்டு ஃபார் டாப் நாச் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இன் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ரோ நீங்கள் வேறு ப்ரோ, இதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக வேலிட். ஏன்னா எல்லாருமே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா ஒரே ப்ரைஸ் ரேஞ்சிலேயே உங்களுக்கு 4-5 ஐஎம்ஸ் இருக்குது. இப்போ 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே 1000 ரூபாய் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்கிறதா இருந்தாலே நம்ம EDX ப்ரோ சொல்லுவோம், JD10 சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கே இருக்குது. அண்ட் அப்படியே 1500க்கு போனால் அந்த இடத்துல ஒரு சில கேங் இருக்குது. 1999, அதாவது 2000 ருபீஸ்னு போனால் அங்கே, 3000ன்னு போனால் அங்கே, 4000, 5000. ஸோ எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே நிறைய ஐஎம்ஸ் இருக்குது, அதில் டவுட்டே வேண்டாம். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சவுண்ட் சிக்னேச்சர் என்ன, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில ஐஎம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அதாவது ரெகுலர் ஒயர்டு இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதே சமயம் இன் இயர் மானிட்டர்ஸாக இருக்கட்டும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரோ ப்ளஸ் உங்களுக்கு EQ லெவலில் ஒர்க் பண்ணால் சில ஐஎம்ஸ் டிஸ்டார்ட் ஆகும், சில ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸும் டிஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, டீஃபால்ட்டாக அது ஃப்ளாட்டாக டியூன் ஆகியிருந்து அண்ட் நம்ம ஆளுக்கு பேஸ் தான் பிடிக்கும்னு வைங்களேன். அப்போ சரி பேஸை பூஸ்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக அதை பூஸ்ட்லாம் பண்ணாருன்னா லைட்டாக இறைச்சல் வரலாம். ஸோ இதெல்லாமும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இதே அந்த நம்ம ஏகேஜி டியூன் இருக்குல்லையே, அது 1500 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 1500 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸு சாம்சங்கில் ஒரு டைப்பாக இருக்கலாம், அண்ட் வேறு ஒரு சில ஆண்ட்ராய்ட் டிவைசஸில் வேறு மாதிரி இருக்கலாம், ஐஃபோனில் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிவைஸ்லேயுமே வெவ்வேறு மாதிரியான ஒரு ஆடியோ குவாலிட்டியாக டெலிவர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் அண்ட் தட் டூ அந்த டிசைன். ஏன்னா இந்த சாம்சங்கோட ஏகேஜி டியூன்டு டைப்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஹெல்மெட்குள்ளேயும் கூட வியர் பண்ண முடியும். நான் ஒன்றும் ஹெல்மெட்குள்ளே வியர் பண்ணிட்டு நல்லா 50%, 60% வால்யூம் வச்சு லிசன் பண்ணுங்கள், சுற்றி என்வரான்மெண்டல் எதுவுமே கேட்காது, அதை விட்டு நீங்கள் டிட்டாச் ஆகிறது தான் நல்லது அப்படின்லாம் சொல்ல வரல. ஆக்சுவலாக அது ஹைலி ரிஸ்கி தான். பட் கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து இந்த ஒயர்டு இயர்ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சர்க்கிளில் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணுறாங்க. கௌதமும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம்லலாம் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பைக் ஓட்டும் போது அண்ட் ஒரு சில சினாரியோஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸை வந்து இது ஃபேவர் பண்ணுது. இந்த ஏகேஜி ஒயர்டு இயர்ஃபோன்ஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வியர் அண்ட் டேர் அவ்வளோவா தாங்காது. கீழே இருந்து பிரைடட் வரும், பட் ஸ்ப்ளிட்டருக்கு அப்புறமா பிரைடட் இருக்காது, ரெகுலர் கேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெகுலர் கேபிள் இருக்கிற இடத்துல தான் நிறைய பேருக்கு கட் ஆகும், அண்ட் அதுதான் கொஞ்சம் இத்தும் போகும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஒன்றும் இல்லைங்க, இந்த இருக்கு பாருங்கள் ST2 Pro. ஸோ இந்த மாதிரி பிரைடட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கதையே வேறு. இது அவங்க ஃபுல்லாகவே எண்ட் டு எண்டு உங்களுக்கு பிரைடட் கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக சாம்சங் ட்ரை பண்ணியிருக்கலாம். மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 400 ரூபாய் வாங்கிட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கிறது 10 வருஷம் கூட உழைக்கலாம். ஸோ அது வந்து பிராண்டு கையில் தான் இருக்குது. பட் அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒன்றும் இல்லை ப்ரோ, இங்கே பாருங்களேன். இந்த ரீசன் ஃபார் சேயிங் திஸ் இஸ், ரீசெண்டாக இந்த ஐஎம் பற்றி ரொம்ப உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப டெம்ட் ஆச்சு வாங்க. ஐ ஆம் நாட் ஆடியோ ஃபைல் பட் லவ் டு லிசன் சாங்ஸ் அலாட். டெடிகேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபார் பெட்டர் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைம் இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் ப்ரோ. இருந்தாலும் அது இப்போ இருக்குது, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் வேறு ஒரு ப்ராஜெக்ட் நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2 ப்ராஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணுறேன், அதனால் இதுக்கப்புறம் டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதையும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட நாங்கள் அதுக்கு தான் சொல்லுவோம், ஐயா நீங்கள் இது வரைக்கும் வெறும் ஒரு நார்மல் ரெகுலர் TWS யூஸ் பண்ணீங்க, இல்லாட்டி ரெகுலர் ஒயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணீங்க, இப்போ ஐஎம்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ ஐஎம்குள்ளே வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, 1500 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, சவுண்ட் ஸ்டேஜிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அது டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனால் இதுலேயே இன்னும் கூட கிளாரிட்டி என்ஹான்ஸ் ஆகுமோ, அப்போ இதுலேயே இன்னும் வந்து எப்படி சொல்லலாம்னா, வால்யூம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாலும் கூட எனக்கு வந்து எந்த விதமான எப்படி சொல்லலாம், இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணுன்னா, என்னை ஹர்ட் பண்ணாமல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் உள்ளே வந்து என்னை ஹர்ட் பண்ணாமல் அந்த லவுட்னஸை நான் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சில டியூனிங். ஸோ இதுக்குள்ளெல்லாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது என்னமோ 1000, 1500 ஆரம்பிச்சு அடுத்து 2500 லேண்ட் ஆகி, அப்புறம் 3500 லேண்ட் ஆகி, அப்புறம் 5000 இப்படியே போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அதே சமயம் அதில் அர்த்தம் இருந்தால் பரவாயில்ல. எப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எனக்கு டெய்லி வந்து ஒரு 1 hour இந்த மாதிரி லிசன் பண்ணுறதுக்குன்னு டைம் எனக்கு கிடைக்குது ப்ரோ.
என்னோடய ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி, இல்லாட்டி வந்து எனக்கு வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதுக்குள்ளே போகலாம். அதுக்கு தான் நம்ம வந்து எந்த ஆடியோ ப்ராடக்ட் பற்றி கவர் பண்ணாலும், அதுவும் 20,000 ரூபாய்க்கு ஒரு டேப் இருக்குது, 15,000 ரூபாய்க்கு ஒரு டேப் இருக்குது, இல்லாட்டி 30,000 ரூபாய்க்கு அந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் நம்ம அதில் இதை தான் அழுத்தி சொல்லுவோம். ஃபோனே வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக டைம் இருந்திருக்கும். போக போக வேலையில் பிஸி ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டுன்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கும்போது பார்த்து ஹாப்பியாக செல்ஃபி எடுத்து அதை கையில் பிடிச்சி 4 ஃபோட்டோ எடுத்து வச்சதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆனதே தெரியாது. எப்பா உன் கூட ஃபஸ்ட் ஆனிவர்சரியா அப்படி இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே பிளான்டாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லையா கேஷுவலான ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகேஜி வாங்கினாலும் சரி, இல்லையா என்ட்ரி லெவல் ஐஎம் வாங்கினாலும் சரி, 1000 ரூபாய்க்கு வாங்கினா மோர் தென் எனஃப். அதுவே போதும். உங்களுக்கு அவ்வளோ டைம் அதிகமாக இருக்கும். எனக்கு டைம்லாம் அதிகமாக இருக்குது ப்ரோ, நான் அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் இதிலலாம் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் செலவு பண்ணலாம். சைக்கிளிங்கும் அப்படி தான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா? உள்ளே வரும்போது 5,000 ரூபா சைக்கிள், இல்லையா 10,000 ரூபா சைக்கிள், இல்லாட்டி 15,000 ரூபா சைக்கிள். அங்கே ஸ்டார்ட் பண்ணவங்க 1,00,000 ரூபா 1,50,000 ரூபாய்க்குலாம் கூட போவாங்க. அதோட ஆழத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட க்ரௌட் அதுக்குள்ளே போய் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா திடீர்னு அப்ரப்டாக அப்படி நின்று போயிடும் மொத்த க்ரௌடும். எங்களுதுலேயே அப்படி தான் நிறைய பேர் நின்று போயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப ரெகுலரெலாம் இப்போ எதுவுமே பண்ண முடியல. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் வீட்டுக்குள்ளே நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது இந்த இடத்த சார்ந்து மட்டும் இருக்குது. பட் நான் வெளியில் போய் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த என்வரான்மெண்ட்டே எனக்கு ஃபேவரபுளாக இருக்கிற வரைக்கும் தானே நான் அதெல்லாம் பண்ண முடியும். அது மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ண முடியாது. இதே தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சி வாங்குறனோ அதெல்லாமே பயன்படுத்தணும்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா பெஸ்ட்டு. அது நான் யூஸ் பண்ணு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா போட்டு வாங்கிவிட்டு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா அது ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அதே தான். ஸோ அது வந்து வேலிட் ப்ரோ. அப்படி யோசித்து ஐஎம்ஸ் பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு எது வாங்கணும்னு. ஆல்ரெடி ஹேவிங் சாம்சங் பட்ஸ் ப்ரோ, பட்ஸ் ப்ரோ, பட்ஸ் 2 ப்ரோ, பட்ஸ் 3 ப்ரோ. ஒரு பெரிய ஹெசிடேஷனுக்கு அப்புறமா பிளைண்ட்லி வென்ட் வித் ஏகேஜி ஜெம்மு அண்ட் ஐ டோன்ட் ஈவன் ரெக்ரெட் அ பிட். வாட் அ ஃபேண்டஸ்டிக் இயர்ஃபோன்ஸ் ஃபார் இட்ஸ் ப்ரைஸ், கிளாரிட்டி, பேஸஸ், சவுண்ட் ஸ்டேஜ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைஸ். இட்ஸ் ஆசம் ஃபார் த 1.6K. இட் ஈவன் சவுண்ட் சம்டைம்ஸ் பெட்டர் தென் த பட்ஸ் 3 ப்ரோ which I got for 17K. Between I use S26 Ultra. சூப்பர் ப்ரோ. ஸோ அதான் ஒயர்டு வந்து எப்போயுமே என்ன ஆகும்னா அதுக்கு வரக்கூடிய டேட்டா இருக்குல்ல ப்ரோ, அந்த டேட்டாவில் வந்து ஒரு மாதிரி இன்டர்ஃபரன்ஸ்லாம் தேவையில்லாமல் வராது ப்ரோ. இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு சில கேபிள்ஸ்லாம் இந்த ஐஎம்ஸ்க்கு யூஸ் பண்ணப்பட கேபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த யூஸ் பண்ணப்படக்கூடிய இந்த கேபிள்ஸ், இந்த கேபிளில் அவங்க போட்டிருப்பாங்க எவ்வளோ நாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட போட்டிருப்பாங்க. அதெல்லாம் க்ரேஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம், எவ்வளோ மினிமல் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்குலாம் கூட டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ள சிப்பும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எதுலன்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டேக் ஏதாவது ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது இந்த டைப் சியில். ஸோ அதனால் ஹைலி சப்ஜெக்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைலி வேலிட். 99% அந்த நம்ம சொல்லுவோமே அந்த கிருமிகள் மாதிரி 99.99 அந்த மாதிரி தான் இதுவும். மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸே மோர் தென் எனஃப். இந்த இயர்ஃபோன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணணும். அண்டு சிலர் வந்து என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஒரு தடவை தான் வாங்குவேன், அந்த ஒரு தடவையே எனக்கு வந்து 15,000 இல்லை 20,000க்கு நான் ஒன்று வாங்குவேன், அது வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடாது. பட் இது எல்லாமே எப்படின்னா ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஐஎம்ஸு, பிளேயர்ஸு எல்லாமே கீழே விழுந்ததுக்கப்புறம் அது கதை மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த மாதிரி இப்போ 17 Ultra மாதிரியான ஃபோனில் மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பாப்அப் கேமரா கதை வேறுங்க, பட் இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் சென்சிட்டிவான மூவிங் பார்ட்ஸ் இல்லையா. உள்ள ஃப்ளோட்டிங் லென்ஸ் இருந்தாலும் சரி, அப்புறம் இதில் கண்டினியூஸ் ஸ்டெப்பில் ஜூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கீழே விழும்போது என்ன ஆகும்னா அதோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக அப்சைட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அது மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு என்வரான்மெண்ட் செட் பண்ணி வைக்கணும். இந்த என்வரான்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கணும். இது எல்லாமே பாசிபிள். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் இதுதான், ஒரு நல்ல பெரிய டிவி வாங்குறதா இருந்தாலும் இதுதான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரிஞ்சால் மட்டும் வாங்கணும். அப்படி இல்லைனா வாங்கிட்டு சும்மா தான் இருக்கும். அதுக்கு தான் அதோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலை நம்மளால் கடைசி வரைக்கும் ட்ரிகரே பண்ண முடியாது. தேங்க்ஸ் ப்ரோ. இது ஒரு நல்ல கமெண்ட்டு, நல்ல இன்ஃபர்மேஷனும் கூட. ஸோ நம்ம ஆளுங்க யோசிச்சு வாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். அடுத்து மோஹில் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ, கௌதம் ப்ரோ, லீவ் பிராண்டில் சோனிக் டியூல் டிரைவர் ஐஎம். ஸோ லீவ் சோனிக் ஐஎம் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தேன். யூனிக்காக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ இதுலேயும் ஆனால் அந்த 0.78 mm அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது எங்கேயுமே தெளிவாக காட்டலை தனியாக இது என்ன பின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஹெச்டி மைக்ரோஃபோன் இருக்குங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட டிடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்டி மைக்ரோஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பக்கத்துலேயே தான் இருக்கான் எப்போயுமே. ஹெச்டி காலிங்னு போடும்போது நான் கூட என்ன நினச்சேன்னா 800 ரூபா
ரூ. 900 வந்து பில்டப் கொடுக்குறான்னு நினச்சேன். நிஜமாகவே மாஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் இதுவும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, நானும் வாங்கணும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி பார்க்கணும் அப்படிலாம் தோணும். இதுவும் பாருங்களேன், நல்ல டிசைனு, நல்ல சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. லீஃப் ஆப் சப்போர்ட் இருக்குது, டியூவல் டிரைவர் யூனிட் சைஸ் கூட இங்கே போட்டிருந்தாங்களே. 9.2 mm டியூவல் டிரைவர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்னென்னா, இது கம்ஃபர்டபிலிட்டி அப்படி நம்ம வாங்கினாலும் நம்ம யார்கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்குறது. நானே அதை வச்சுருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக கம்யூனிட்டிகிட்ட தள்ளி விடணும். ஸோ அப்படி யாராவது இது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா? ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் மைண்டில் ஓடும். ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ராடக்டோட வெயிட்டே 23.8 grams தான். ஸோ அதெல்லாம் கம்மி தான். 1 year வாரண்டியும் கொடுத்துட்றாங்க. அந்த பின்னு தான் அவங்க வந்து பின் எங்கேயாவது காட்டியிருக்காங்களா? டைப் சிங்கிறத காட்டியிருக்காங்க. பட் அந்த பட்டில் போய் அந்த பின்னு மாட்டுது இல்லையா, அது என்ன மாதிரி பின்னு, அந்த பின்னு எப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஓகே, மல்டிமீடியா கண்ட்ரோல், அதான் இன்லைன் கனெக்டர்ஸ்லாம் இருக்கிறதுலாம் ஓகே, கண்ட்ரோலர்ஸ்லாம். பட் அந்த பின் தான் என்னால் பார்க்க முடியல ப்ரோ. அதையும் பார்க்க முடிஞ்சிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் பார்ப்போம் ப்ரோ, நம்ம டெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ரியல்மி 80 watt சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைப் A to C கேபிள் கேட்டிருந்தாப்புல. நானும் நிறைய கேபிள் தேடி பார்த்தேன். ஷாமியோட அஃபிஷியல் 6 amp கேபிள்லாம் கூட கிடைக்குது. பட் ஷாமியோட கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ரியல்மி, ஓப்போ, OnePlusோட சார்ஜரில் போட்டால் ஹேண்ட் ஷேக்கிங் நடக்குமா எனக்கு தெரில. கேபிளோட எண்டில் ஏதாவது சிப் இருந்து அது கரெக்டாக ரீட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அதுதான் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம மக்கள் யாராவது நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்க. ஷாமி கேபிளோ இல்லாட்டி OnePlus கேபிளையோ மாற்றி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை OnePlusோட அந்த ஹை ஆம் கேபிளை ஷாமியோட 120 watt சார்ஜரில் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஷாமியோட 6 amp கேபிளை OnePlusோட 100 watt சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நியாயமாக பார்த்தா நம்ம காமேஷ் ப்ரோ இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் அவர்கிட்ட வந்து போக்கோவோட கேபிள் இருக்கும்ல, அவர்கிட்ட போக்கோ இருக்குது. மேபி அந்த கேபிள் இருந்ததுன்னா அவர் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து OnePlus 13 இருக்கு இல்லையா, அதோட சார்ஜர்லாம் ஒரு ட்ரை பண்ணலாம். நம்மகிட்ட OnePlus டிவைஸ் வந்து சார்ஜர் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம வெங்கி ப்ரோ ஃபோனில் அதை பாக்ஸ் இருக்குது, ஆனால் சார்ஜர் இல்லை. இருந்திருந்ததுன்னா பிரிக்கை நான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்து திலக்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சோனி எரிக்சன் W902 கேட்டு பாருங்கள் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஒரு ஹைலைட் என்னென்னா, நான் ஒரிஜினல் சோனி கேபிள் அதாவது ஹெட்ஃபோன்ஸ்லாம் கூட வாங்கி W700 ஓகேயா, W800 இந்த மாதிரியான மாடல்லலாம் கேட்டு பார்த்தேன் ப்ரோ. கிரேசிலும் கிரேசி, டாப் கிரேசி. இந்த 800லலாம் வந்து பார்க்கணுமே, வேறு மாதிரி இருந்தது. ஆடியோ சூப்பராக இருந்துச்சு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பட் என்ன ப்ரோ பண்ணுறது, அதெல்லாம் வேறு டைமு, அதெல்லாம் வேறு லீகு. இப்போ அதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி பழைய ஃபோன்ஸில் சில சமயங்களில் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ப்ளூடூத் 2.0 ஆடியோ குவாலிட்டி ப்ளூடூத்தில் தரமாக இருந்திருக்கு ப்ரோ. மேபி ப்ளூடூத்தில் வந்து அவங்களுக்கு லவுட்னஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லையா தெரில. பட் நான் லிசன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன். ஐயோ என்னையா இது, என்ன ஆடியோ குவாலிட்டி கிரேஸியாக இருக்குது அப்படின்னு கூட தோணியிருக்கு. ரைட்டு, பட் இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ரெட்ரோஃபோனை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நாட் தட் ஈஸி, செம கிரேஸியாக இருக்குது. அடுத்து சேதுராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை விருமாண்டி, அந்த அன்னலக்ஷ்மி சாங்கு, போயம் ஆஃப் சைனீஸ் ட்ரம்மு, ஓ ஆளாலகண்டா சாங்கு, சங்கமம்லேருந்து கிக்கு ஏறுது, படையப்பாலேருந்து கோஸ்ட் ரைடர் வேறையா, 90s உள்ள எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மாஸ்டரிங் த வேர்ல்டு கிளாஸ்ன்னு போட்டிருக்காரு. இது வந்து 100க்கு 100 உண்மை, அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்போ வந்த சாங்ஸ் எல்லாம் கிரேஸிங்க, செம கிரேஸியாக இருக்குது. 2010 ஹாரிஸ் ஜெயராஜோட பீக்கு, ஸோ அந்த மாதிரியான டைமில் உள்ள சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா கூட வேறு லெவலில் இருக்குது. இந்த எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 1990 to 2010 இந்த 20 years வந்து பிரித்து மெஞ்சிருப்பாங்க எல்லோரும். பிரித்து அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த டைமில் உள்ள ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ஃபோன்ஸில், அதுவும் ஆடியோவில் அந்த மல்டி லேயர், அந்த ஒய்டர் சவுண்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அந்த மல்டி லேயர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கும் முன்னாடி போக போக எப்படி இருக்குன்னா, லிரிக்ஸ்லாம் கேட்குறதுக்கே வாவ் அப்படி இருக்குன்னு வைங்களேன், பழசு போக போக. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிங்க. டப்புன்னு அப்படி கேட்டோமா, வெயிட் பண்ணோமா, அப்படியே மறந்தோமா, போனோமா, அடுத்து ஒன்று வருதா, அதுக்கு எல்லோரும் ரியாக்ட் பண்ணோமா, ஷார்ட்ஸ் போட்டோமா, ரீல்ஸ் போட்டோமா, திரும்ப அடுத்ததுக்கு போனோமா அப்படி தான் இருக்கே தவிர அப்படியே மைண்டில் நிற்கிற அளவுக்கு இப்போ இருக்க மாட்டேங்குது. அந்த லெவலில் வந்து மக்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஓகே, அடுத்து ஆமாம் ஹார்ன் கூட பண்ண மாட்டானுங்க, பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. அந்த எலக்ட்ரிக் பஸ் சென்னையில் ஸ்விட்ச்
ஓம் அப்படின்னு போட்டிருக்கோம். அசோக் லைலாண்டோடது கிரேசி, செம பவர்ஃபுல், சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வேறு லெவல் மாசு. ஆனால் வரதே தெரியாது. அப்படியே சப்போஸ் எப்போயாவது அதில் வந்து ஹார்ன் அடித்தாங்கன்னா கூட சைக்கிள் பெல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும் அதோட லவுட்னஸ். அது வந்து கேட்குறதுக்கு அப்புறம் என்ன அதே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பழைய படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, மேனேஜர் வந்து அந்த டேபிள் மேலே இருக்க பெல்லை அழுத்துவாங்க, கிரிங்னு அடிக்குமா, அந்த மாதிரி இதாங்க இருக்குது அதோட ஹார்ன். அவ்வளோதான் அடிக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் வாக்கிங் போனாலோ, ரன்னிங் போனாலோ, சைக்கிளிங் போனாலோ, இல்லாட்டி பொறுமையாக வண்டியை ஓரமாக ஓட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பஸ் வந்ததுன்னா லைட்டாக பேனிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ரைட்டுங்க. ஸோ வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்ப வந்து உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். இதில் ஹைலைட் என்னென்னா, எல்லோரும் நல்லா யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஐஎம் வேணுமா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வேணுமா, அதுலேயும் காஸ்ட்லியானது வேணுமா, இதெல்லாமே நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா ஆசாசியாக நிறைய பேர் வாங்கிட்டு அதை வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த முடியாமல் சும்மா தான் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. நம்ம ரோஹித் ப்ரோவையே மீட் பண்ணி அவர்கிட்ட பேசினாலே அவர் நிறைய இது மாதிரியான விஷயங்களை புலம்புவார். நம்மளோட ஆக்குபேஷனை பொறுத்து தான் ப்ரோ. ஒரு டாக்டர், அதுவும் ரொம்ப ஃபேமஸான டாக்டர், சர்ஜரியில் பிரித்து மேய்கிறாரு, வேறு லெவல் அக்யூரசி. அவரோட சக்ஸஸ் ரேட் வந்து 99.99 இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு டாக்டராக இருக்கணும்? அப்போ அவரை வந்து சும்மா யாராவது விடுவாங்களா? ஐயா வாங்க ஐயா, நீங்கள் வந்தீங்கன்னா தான் 4 பேர் உயிரோடு இருப்பாங்கன்ற மாதிரி அவரை பிடிச்சி கொத்திவுக்குள்ளே உள்ளே போட்டு வச்சுருவார். அவரை போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதில் அந்த டாக்டர் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பாவமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிஸியாக ப்ரொஃபஷனில் ரொம்பவே டைட்லி ஆக்குபைடாக நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட ஏரியாவில் இருக்காங்க. ஸோ என்ன இது, ஒரு ஆசையில் அதாவது இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறத மறக்கிறதே இந்த மாதிரி பாட்டு கேட்குறது அந்த டைமில் தான். எல்லாத்தையும் மறந்து இந்த பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லாட்டி கேம் ஆடிக்கிட்டோ இருக்கும்போது எல்லாத்தையும் மறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் அதை தேடி போகிறாங்கன்னு வைங்களேன். அதை தேடி போகிறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சதுனா தான் போக முடியுது. அந்த கேப்பே கிடைக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் மாறிடுது. ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. வாங்கிட்டு சும்மா இருந்ததுனால என்ன ஆகும்னா, இதில் ஒரு சில கேபிள்ஸ்லாம் வந்து நம்ம வியர் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வெட்டிலேருந்து எல்லாம் பட்டிருந்ததுன்னா அது அப்படியே தெரியாமல் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் திரும்ப நம்ம க்ளீன்லாம் பண்ணி ட்ரை பண்ணி உள்ளே வைக்காமல் சிலிக்கா ஜெல்லாம் இல்லாமல் எங்கேயாவது உள்ளே வச்சுருந்தோன்னு வைங்களேன், சில மாதங்கள் கழித்தெல்லாம் வெளியில் எடுத்தால் சில சமயங்களில் பிசு பிசுன்னு ஆக வாய்ப்பு இருக்குது. வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசு பிசுன்னு ஆகிடுச்சுனாலே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பிடிக்காமல் போயிடும். ஸோ அதெல்லாமல் கொஞ்சம் கவனமாக நீங்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, டிடபிள்யூஎஸ்ஸா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸா அப்படின்னா லைஃபு நிறைய ஃபேக்டர்ஸு, அதாவது கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது டிடபிள்யூஎஸில் வேறு லெவல். அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஏகப்பட்ட இடங்களில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸிலி அது இருக்கிறதே மறந்து போகிற அளவுக்கு நம்ம போகலாம். டிடபிள்யூஎஸ்லேயே வந்து இவன் ஒரு சைடு இல்லையா, ஓப்பன் இயரு, இவன் டிஃப்ரெண்ட்டான ஆள். ஒயர்டு வந்து வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ ஓடிடி அப்ளிகேஷன், அதுக்காக ஓடிடி அப்ளிகேஷன் மொக்கன்னு சொல்லிட முடியுமா? தியேட்டர் அது கம்ப்ளீட்டாக வேறு. 2 இடத்துலையும் ஒரே படத்தை தான் பார்ப்போம், ஆனால் அதில் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் அது. நீங்கள் வந்து அது தியேட்டர் வந்து என் வீட்டில் இருக்க முடியுமா? அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு டிடபிள்யூஎஸ்க்கும் ஒயர்டுக்கும் பார்க்கும்போது. பட் அந்த கன்வீனியன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படியே மாறும். ஓகே, பார்க்கலாம்.